ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 57வது பகுதி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சொந்தங்களே. மீண்டும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவை என்கரேஜ் பண்ணுங்கள் விதமாக நீங்கள் கமாண்டு கண்டிப்பாக போடுங்க மக்களே. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கமாண்டு போட்டால் தான் எனக்கு என்கரேஜாக இருக்கும். இன்னும் நான் தெளிவாகவும் நான் என்னுடைய வரலாறை சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உற்சாகப்படுத்தணும். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து சொந்தங்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க மக்களே, நம்ம கடைசியாக பார்த்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56வது பகுதி நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது 57வது பகுதி. இப்போ 56வது பகுதியில் என்ன கடைசியாக முடிச்சிருந்தேன் அப்படின்னா, அதாவது பாலும் பழம் எல்லா வீட்லேயும் போய் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா சீர் எடுத்துட்டு சாயந்தரமாக நான் மாமியார் வீட்டுக்கு போக போகிறேன் மக்களே. அப்போ எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு மாலை நேரம், ஒரு 6, ஆமாம் 5 to 6க்குள்ளே இருக்கும் டைம். அந்த ஒரு கணிப்பு தான் நினைக்கிறேன், நான் கணிச்சது அதான் நினைக்கிறேன். 5 to 6க்குள்ளே சீர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டோன்னா வண்டி வாசியெல்லாம் கிடையாது மக்களே. சும்மா நடந்தே வந்த சொந்த பந்தங்கள் எல்லார் தலையிலையும் சீரை வச்சு விட்டாச்சு. அந்த ஃபோட்டோவும் இருக்குது. எல்லார் தலையிலையும் சீரை வச்சு விட்டு நடக்க விட்டாச்சு. ஒரு 2 தெருவு தள்ளி வீடு, அதனால் வண்டி வாசியை பிடிக்கல. அப்படியே அவங்க தலையில் வச்சு எப்படியே ஒரு இடத்துல போய் வச்சு அங்கேருந்து நம்ம கொண்டுட்டு போவோம். தலையில் வச்சு தான் பார்வையாக தான் கொண்டுட்டு போவாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 தெருவு தள்ளின்றதுனால மக்களை 2 தெருவுக்கு நடக்க விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப 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 சிம்பிள். இப்போ கொடுக்குற மாதிரி பீரோ கட்டில் கிடையாது. அப்புறம் வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு என்னென்னமோ கொடுக்குறாங்க இப்போலாம். மிக்சி, செல்ஃபோனு, மாப்பிள்ளைக்கு வண்டி, இப்படி என்னென்னமோ கொடுக்குறாங்க. இதில் எதுவுமே எனக்கு கிடையாது மக்களை. உண்மையை நான் சொல்கிறேன். எங்கள் வீடை நான் பெருமையாக சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய உண்மை நிலவரத்தை தான் என்னுடைய வரலாறில் நான் சொல்லிட்டு வரேன். வீடியோக்காக பில்டப் பண்ணி சொல்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உண்மையைத்தான் சொல்கிறேன். பீரோ கட்டில் கிடையாது, மிக்சி கிரைண்டர் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, பாய் தலைவாணி தான். பாய் தலைவாணி, அப்புறம் அண்டா, பானை, குத்து சட்டி, குண்டா சட்டி, இந்த மாதிரி துணிமணியெல்லாம் ஒரே ஒரு சூட்கேஸ் தான். அதில் இருக்கும் பாருங்க. நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், சென்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இதை நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் மக்களே. ஒரே ஒரு சூட்கேஸு. ரொம்ப 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 சிம்பிளாக தான். எனக்கு சீர் ரொம்பலாம் எங்கள் வீட்டில் கொடுக்கல, சரிங்களா? அதே மாதிரி நகை 10 பவன், 20 பவன், 30 பவன், 1 கிலோ தங்கம் அப்படின்லாம் இப்போ நகை சீர்வரிசை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது. வெறும் 10,000 ரூபாய் தான் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தாங்க. தோடு முகட்டி 10,000 ரூபாய் ரொக்க பணம். இதுதான் பேச்சு. அதுதான் எங்கள் அம்மாவும் கொடுத்தாங்க. நகை நட்டெல்லாம் எனக்கு கிடையாது மக்களே. நான் போய் சொல்ல விரும்பலை, சரிங்களா? இதுதான் நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தது. அந்த கல்லுத்தோடு மூக்கத்தி இந்த சைடு காது இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன். சைடு காதில் இந்த வளையை இப்போ வாங்கினது. இந்த குண்டு மட்டும் நான் போட்டு வந்தது. இவ்வளோதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிங்கன்னா. இவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்கன்னா இதுதான் சீரு. கொண்டு போக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாமே சீரு. அதில் என்ன வைப்பாங்கன்னா பலகாரக்குடம் வைப்பாங்க தெரியுமா? அதிரசம், முறுக்கு, அந்த இது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மஞ்சள் துணியில் கட்டி தேங்காயை வச்சு
எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் பாலும்பழம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி வந்தோடனே நல்ல நேரத்தில் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் வந்து காலை எடுத்து வெளியில தான் மக்களை வைக்கிறேன். எங்கள் அக்கா திரும்ப திரும்ப அப்படிங்குது. என்னதுக்கானா கையில் மோதிரம் போட்டிருந்தேன், அக்காவோட மோதிரம். அது அந்த சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னா திரும்புன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து இப்படி கையை திருப்பினேன். எங்கள் அக்கா மோதிரம் கழட்டிட்டாங்க. அது என்ன சாஸ்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, மிஞ்சி மிஞ்சி போல திங்கக்கிழமை, இந்த 3 கிழமைகளில் தான் அதிகமாக திருமணம் வைப்பாங்க. எனக்கு என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை கல்யாணம் மேக்சிமம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இவ்வளவு நாள் பிறந்து வளர்ந்து பொண்ணை வந்து நம்ம வெளியே அனுப்புறது வெள்ளிக்கிழமை அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து இப்போலாம் அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. என்னோட கல்யாணத்தப்போ அதை கடைப்பிடிச்சாங்க. அப்போ நான் ஆல்ரெடி எங்கள் அக்கா மோதிரம் தான் போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோலேயே இருக்கும். மோதிரம் போட்டோன்னே அது அப்படி திரும்பணுமா, வெளியில் ஒரு கால் வச்சுட்டு நம்ம திரும்பி அப்படியே கொடுத்துட்டு நம்ம படியை தாண்டணும். அந்த மாதிரி ஒரு கணக்கு போல். அது எனக்கு தெரியாது. சரி சொல்லிட்டு நான் கிளம்ப போகும்போது இங்கே எங்கள் அக்கா பெரிய அக்கா கூப்பிட்டாங்களா திரும்பி பார்த்தேன்னா, அப்போ கையை காமி அப்படின்னா கையை காமிச்சோன்னே மோதிரத்தை கழட்டினாங்க. என்னோட மோதிரத்தை கழட்டாங்க அப்படின்னு நினச்சேன் அந்த நிமிஷம். அப்புறம் தான் மக்களே எனக்கே விவரம் தெரிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை மேரேஜ் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டு பொண்ணு வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துலேருந்து அது ஒரு பழக்கம் வச்சுருக்குறாங்க போல. சரின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுத்துட்டு அப்படியே எல்லாரும் ஜாமான் சட்டெல்லாம் அள்ளிட்டு அப்படியே வர்றோம். பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு குத்து விளக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய குத்து விளக்கு. குத்து விளக்கை பிடிச்சிட்டு நான் முன்னாடி வரேன். நானே எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே வர்றோம். 2 தெரு அப்படியே போகிற மக்களை நடந்தே கொடுத்து போயிட்டாங்க. வண்டியே ஆசையும் பாலும்பழம் சாப்பிடையிலையும் நடந்து தான் போனோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கை கொண்டுட்டு போயாச்சு. வீடு போய் சேர்ந்துட்டோம். வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நாளைக்கு பார்க்கலாமா மக்களே? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் நம்ம மறுநாள் என்ன நடந்தது அப்படின்றத நான் அடுத்த கதையில் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.